என்ன கேட்டா வச்சோல போய் கேளுங்க சார். செலிப்ரேஷன்லாம் ஜெயிச்சுட்டு வச்சுக்க. சார் செகண்ட் இயரில் நான் செக்ரட்டரியாக நிற்கும் போது எனக்கு ஆப்போசிட் இந்த பையன் காலேஜை விட்டே ஓடிட்டான். அது எல்லாருக்கும் தெரியும். இங்கே என்னை எதிர்த்து ஒரு பையனும் நிற்க மாட்டான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியாவை ஷேர் பண்ணுறேன். ஐ எம் ஜஸ்ட் ஷேடோ. கேம்பஸ்குள்ளே போர்டெலாம் ரீஃபர்னிஷ் பண்ணும். அந்த ஆர்டர் உனக்கே தரேன். அதை வச்சு நீ கேம்பஸ்குள்ளே எப்போ வேணால் வரலாம்ல. என்னன்னு போய் பாரு. டேய், என்னை எதிர்த்து நின்னவனோட நிலைமை என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். அவனை அடிக்கிற அடியில் இனிமே எவனோ என் எதிரில் நிற்கவே பயப்படணும். ஏய், வெளியே வாடா. டேய், நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு இது தேவையில்லாத வேலை. ஒழுங்கா போயிடு. ஏய் மாப்ள, ரோஹித் அடிக்க பிளான் பண்றாங்கடா. பண்ணட்டும். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து நிப்ப? ஏய் அடிச்சான்டா. அடிக்கட்டும். அடிக்கட்டுமா? டேய் வெயிடா. டேய், அவன் வீடியோ எடுக்கிறான். புடுடா அவனை. ஏய், போன புடுடா. இவன் ஒருத்தனை அடிக்கலான்னு பார்த்தா மொத்தமா வந்து மாட்டிக்கிட்டானுங்க. இங்க இருந்து ஒருத்தன் வெளியே போக கூடாது. எல்லாரும் அடிக்கடா. ஏய், என்னடா வந்தமா படிச்சமா போனமான்னு இல்லாம என்னடா பண்ற? தூக்கி உள்ள வச்சிருவேன். ரவுடிசம் பண்றியா? சார், வழியை மறைச்சு நிக்கிறவங்கள விட்டுட்டு விளையாட போற பசங்களை கேக்குறீங்க? ஆமா, நீ எங்க இங்க? போர்டு மாற்ற வேலை சார் காலேஜ்ல. சார், அப்பவே சார் பேட் ஸ்டம்ப்ல கையில வச்சிருக்கானுங்க. விளையாட போற பசங்க கிட்ட வச்சிருந்தா தப்பு, காலேஜுக்கு போற பையன் கத்தி வச்சிருந்தா கரெக்டா? தம்பி, இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது கத்துறா, அப்ப அவருக்கு என்னப்பா மரியாதை? சார், இந்த வெப்பன்ஸ் எல்லாம் இவன் வண்டியில தான் இருந்திருக்கு. ஐபிசி செக்ஷன் 326 அட்டெம்ப்ட் டு மர்டர், 307 153 306 இந்த கேஸ் எல்லாம் இவன் மேல போட்டுட்டு அவன் மேல வேணா ஒரு 70 போட்டுங்க சார். சார், ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்படி இருக்காங்களா? நீங்களுமா சார்? சார், எவிடன்ஸ் தான் முக்கியம். ஐ ஆம் நல்லசிவம், கிரிமினாலஜி ப்ரொஃபசர் ஆஃப் திஸ் காலேஜ். நல்லா தெரியும் சார், ஞாபகம் இருக்கு எல்லாமே. அப்ப கதிர் சொல்றது தான் சார் கரெக்ட். என்ன சார் பாக்குறீங்க? பசங்க எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அத்தனையும் எவிடன்ஸ் சார். தம்பி, ஏய் கிளம்பு. ஏய் எல்லாம் கிளம்பு. ஏய் போன் ஆஃப் பண்ணுங்கடா. யோ, இந்த பொருளை எடுத்து வண்டியில போடு. ஏய் கிரிமினல், நீ போர்டு மாட்ட வந்திருக்க மாட்ட. எதுக்கு வந்திருக்குன்னு தெரியும். கன்ஃபார்மா நீ கேஸ் வாங்குவ. டேய், இன்னும் ஒரு கேஸ்ல நீ அக்யூஸ்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், 10 வருஷம் நான் பெயிலபிள். சார், நீங்க தான் நியாயஸ்தனாச்சே, பண்ணுங்க சார். கதிரு, கோவை கதிரு கேங்ஸ்டரா இருக்க வேண்டியவன். அப்பா செத்ததும் சுதாரிச்சு அப்படியே ரூட்டை மாத்திட்டான். நம்ம பொள்ளாச்சி அரசியல் 4 தடவை அடிச்சு ஓட விட்டுருக்கான். பிஎஸ்சி செகண்ட் இயர் செக்ரட்டரி, 3rd இயர் சேர்மன், எம்சிஎல் 2 வருஷம் வந்தான் மாப்ள.
படிக்கும் போது 2 கேஸு, ஏரியாவில் 2 கேஸு, எனக்கு தெரிஞ்சது மட்டும் 4 கேஸு மாப்ள. இப்போ எதுடா வந்திருக்காவ? நம்ம கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடி பாரதி, அப்புறம் ஆள் யசோதா, எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாப்ள. ஓ, ஆள் இறக்குறாங்களா? ஆமா மாப்ள. நம்மளும் இறக்குவோமா? பங்காளினா என்னன்னு தெரியுமா? எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கிறது. பங்காளி பொண்டாட்டிய பங்கு போடுறது தப்பே இல்லை. வேணாண்டா, அவளை விட்டுருங்கடா. ஏன்டா அறிவு கட்டவன என் மாமனை போட பிளான் பண்ணியே. அவருக்கு இப்படி ஒரு கொலகார மச்சான் இருக்கான்னு தெரிஞ்சும் பிளான் பண்ணல. அதான்டா நீ பண்ண தப்பு. தெரியாம பண்ணிட்டேன்டா. அந்த தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா? எங்களை விட்டுருங்கடா, விட்டுருங்கடா. ஏய், இனிமே உனக்கு எல்லாமே இந்த கார்மேகம் தான். நீ வாடி தங்கம், அவன் வரமாட்டான். இந்த பாட்டிமா ஒரே கல் படி. டேய், எங்கடா அந்த பப்ஸ் வாய? அந்த பப்ஸ் வாயனா அவன் காலங்காலத்துல அண்ணாச்சில சண்டை போட்டுருக்கான் மாப்ள. அண்ணாச்சி கடையில் என்னடா சண்டை? சாப்பிடு டார்லிங். அண்ணாச்சி கடையில அப்போ ஒரு டே கோழி வாய் என்ன கூறான்? டேய் பண்ணுவாயா சொல்றா கோழி வாயா. டேய், அண்ணாச்சி கடையில் எதுக்கு சண்டை போட்ட? விரல போட மாப்ள. எப்ப கேட்டாலும் இல்ல இல்ல சொல்லிக்கிட்டே இருந்தான். அதான் என் விரலுக்கு ஏத்த மாதிரி ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்கேன். எப்படி ஜிகு ஜிகுன்னு இருக்கா? நல்லா தவுல் வித்துவான் மாதிரி இருக்கா? தவுல் வித்துவான் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கு. இங்க ரெடி பண்ற? ஏன் நீங்களும் அந்த டீ குடிக்கணுமா? நான் எல்லாம் குடிக்க கூடாதா? அது இருக்கட்டும். காலேஜுக்கு போகாம இங்க என்ன பண்ற? ஐயோ, மறந்தே போயிட்டேன்னா. அடுத்த வாரம் காலேஜ்ல ஐவி இருக்கு. பெங்களூருக்கு மைசூருக்கெல்லாம் போகணும். சந்தோஷமா போயிட்டு வா. என்னடா அண்ணா இப்படி சொதப்புற? இப்படி உடனே சரின்னு சொல்லிட்டீங்கன்னா அம்மா விடுமா? இதே நீ வந்து கண்டிப்பா போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொன்னீங்கன்னா, டே பாவண்டா அது போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே கெத்து காட்டும். ஓ, நீ அப்படி வரியா? அப்போ ஒன்று பண்ணு. வீட்டில் எல்லாரும் பிரியாணி ரெடியா இருக்குமே, ஆமா, அதுல இருந்து 4 லெக் பீஸ். லெக் பீஸா மாப்ள? அதை சூடா எடுத்து ஹாட் பேக்ல ஃபுல்லா பேக் பண்றேன். கொண்டு போய் பவிட்ட கொடுக்குறேன். ஓ, ஏன் சாபம் உன சும்மா விடாதடா. சாப்பிடுங்க நீ சொல்றது எனக்கு கேட்கணும். கேக்குண்டா சொல்லிட்டா போச்சு. பப்பி, அவன் சொல்றத கேட்காத. அண்ணனும் கொஞ்சம் எடுத்து வை. கவலைப்படாதீங்க பிரதர், உங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து தேங்க் யூ வச்சு. பப்பி. என்னன்னு தெரியல, 4 டைம் ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்தா 4 டைம் ஃபோன் பண்ணலாம். குடு. அப்ப கூட மாட்டாளே. பப்பே, இரு. ஐவி போறேன்னு சொன்னல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன். கொலை பண்ணி போடுவாங்க. ஓடி போயிரு.
ஏய் இங்க பாரு, அம்மாட்ட மட்டும் சொல்லக்கூடாது, ஓகேவா? நான் ஏன் சொல்லக்கூடாது? ஏய் ஆன்லைன்ல டாப்ஸ் பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னல, அண்ணா வாங்கி தரேன். நீ ஆல்ரெடி ஆர்டர் போட்ட டாப்பே இன்னும் வரல, நடிக்காதடா டேய். ஏய் ஏய் வாங்கி தரேன்டி.